வணக்கம் மக்களே. ஏஐ எபிசோட் 12ல இன்னைக்கு உங்ககிட்ட ஏஐ ஜாப்ல என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு, எந்தெந்த வகையில் உதவி பண்ணுது அப்படின்ற பத்தி தான் நான் பேச இருக்கேன். வெல்கம் டு தி கேடிவி. நான் உங்கள் பவானி ஸ்ரீ. இதுக்கு முந்தின எபிசோட்ல ஏஐ பயாஸ்டா இருக்கா, எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி நான் பேசியிருந்திருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏஐ வந்ததுனால நம்ம ஜாப்ஸ் எல்லாமே போக போகுது, மொத்தமா ஏஐ தான் ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுல பாதி உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை விதத்தை ஏஐ அப்கிரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆஃபீஸ்ல இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய சிம்பிள் டாஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டைப்பிங்கா இருக்கட்டும், செக் பண்றதா இருக்கட்டும், அது மாதிரி காப்பி பேஸ்ட் பண்றது, ரிப்போர்ட் செக் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு போரிங்கா ரிப்பீட்டேட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களை ஏஐ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இதனால நமக்கு இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குது. அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கிரியேட்டிவிட்டியில இருக்கட்டும், டிசிஷன் மேக்கிங்ல இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்னும் நாலேஜ் கெயின் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏஐ ஒரு சில விஷயங்களை தான் ரீப்ளேஸ் பண்ணுது. அதாவது ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், போரிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், மெக்கானிக்கல் டாஸ்க் இதெல்லாம் தான் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டேட்டா என்ட்ரி ஒர்க்காக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டைப்பிங்காக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ அதோட ஒர்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ நிறைய விஷயங்களை டிரான்ஸ்ஃபார்ம் தான் நமக்கு பண்ணி கொடுக்குதே தவிர, மொத்தமாக இந்த ஒர்க் எல்லாமே ஏஐ நம்ம விட்டுட்டு போகிடல. இப்போ டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புதுசா பார்த்தோம் அப்படின்னா ஏஐ அசிஸ்டட் டேட்டா ஆபரேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. சோ ஒரே ஏரியால தான் அப்கிரேட் வெர்ஷன் மட்டும் புது விஷயங்கள்லாம் ஏஐ மாத்தி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்போல இருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ப்ராம்ப்ட் என்ஜினியரா இருக்கட்டும், ஏஐ ட்ரெயினர், ஏஐ ஒர்க் ஃப்ளோ டிசைனர், ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இந்த ஜாப்ஸ்லாம் நமக்கு இல்லாம இருந்திருக்கும். இப்போ ஏஐ வந்தனால ஏஐ ஒரு ஜாபை எடுத்துடல நம்ம கிட்ட இருந்து, நிறைய ஜாப்குள்ளேயே பார்த்தோம்னா நியூ கேட்டகரிஸ் நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கு. ஏஐக்கு நாலேஜ் இருக்கலாம், ஆனா எக்ஸ்பீரியன்ஸ், ஜட்ஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, டிசிஷன் மேக்கிங் இது எல்லாமே மனுஷங்க கிட்ட இருந்தா வருது. ஃபியூச்சர்ல வேல்யூ ஆக போற ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் கம்யூனிகேஷன், லீடர்ஷிப், ஸ்டோரி டெல்லிங், அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி, இதெல்லாம் தான். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா எந்த எம்ப்ளாயி ஏஐ யூஸ் பண்ணி 5x ஸ்பீட்ல ஒர்க் பண்ண தெரியுதோ அவர் தான் பார்த்தோம்னா ஒரு கம்பெனியோட ட்ரீம் டைப் எம்ப்ளாயா எதிர்பார்க்கப்படுறாங்க. ஏஐ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒர்க் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு டிசைனர் கிட்ட போயிட்டு நம்ம ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அவர் ஏஐ யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்ல ஒரு 20 லேஅவுட் கிட்ட எடுத்து கொடுத்துருவாரு. இதுவே ஏஐ யூஸ் பண்ணாம அவர் ரெடி பண்றாரு அப்படின்னா அதுக்கு ரொம்பவே ஒரு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிட்ட டைம் எடுக்கும். இதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு மார்க்கெட்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம ஆட் வேணும் அப்படின்னு கேட்கிறோம்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு 1 மினிட் குள்ளே பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு 10 ஆட் வேரியேஷன்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. இதுவே ஏஐ யூஸ் பண்ணாம பார்த்தோம் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் அதிகமாக போயிட்டே இருக்கும். இதனால ஏஐ வந்ததுனால நம்ம ஒர்க் ஸ்பீடும் டைமும் கொஞ்சம் சேவ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். யாருக்கெல்லாம் ஒர்க் விஷயம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணாம இருக்காங்களோ அவங்களுக்கு, அதே மாதிரி ஸ்கில்லை அப்டேட் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு, இன்னொரு சில விஷயம் பார்த்தோம்னா என்னோட ஒர்க் இதுதான், நான் இதுல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ கத்துக்காம அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒர்க்ல நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐ அடாப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு, டூல்ஸ் கத்துக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஏஐ ஒரு பார்ட்னர் மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு, கண்டினியூஸா ஏஐ மூலியமா கத்துக்கிறவங்களுக்கு. இப்போ ஏஐ நமக்கு ஒரு காம்படிட்டர் மாதிரி இல்லாம நம்ம கூட சகஜமா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கோவொர்க்கர் மாதிரி செயல்பட்டு வருது. கடைசியா சொல்லணும் அப்படின்னா ஏஐ நம்மளுடைய ஒர்க்கை எடுக்கல, நம்ம நிறைய விஷயங்களை உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம ஜாபை எவால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு எபிசோட்ல ஏஐ பத்தின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.